கோமதியோட அண்ணா 2 பேரும் சொல்லி பாண்டியனோட ஃபேமிலியே ஜெயிலேருந்து மீட் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன், கோமதி எல்லாருமே ஜெயிலை விட்டு வெளியில் வராங்க. அங்கே இவ்வளோ நாள் நம்மளுக்கு எதிரின்னு நினச்சிட்டு இருந்த சக்திவேல், முத்துவேல் ஃபேமிலி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே பாண்டியனுக்கு அழுகையே வருது. போய் எல்லாத்துக்கிட்டேயும் கையெடுத்து மன்னிப்பு கேட்டு, நான் என்ன பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. இவ்வளோ நாளாக நான் நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் எங்கள் முதுகில் குத்திட்டாங்க. கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம எங்கள் குடும்பத்தையே பொய் சொல்லி ஜெயிலில் இருக்க வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை எப்படியோ நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்களாம் அவ்வளோதான். ரொம்ப நன்றின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க எல்லாத்துக்கிட்டேயும், பாண்டியன், கோமதி எல்லாருமே. அதுக்கப்புறம் பாண்டியன் குமார்கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு குமாரை ஹக் பண்ணுறாங்க. குமாரும் ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாட்டி இருந்துட்டு, இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இனி நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம், அரசியே நம்ம குமாருக்கு பேசலாம் அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. குமாரும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் கோமதியும் போய் அவங்க அண்ணாட்ட எல்லாத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. தங்கமயில் அம்மா மேலே கேஸ் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. பாண்டியன் கிட்ட எல்லாரும் ஆமாம் கண்டிப்பாக கேஸ் கொடுங்க, அவங்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன்